மாறி. மாறி. பாசமழை பொழியுது. மாறி, நீ என் பொண்ணு துர்கா. துர்காவா காணாம போய் மாறிங்கிற மாணிக்கமா தங்கமா அந்த கடவுள் என்கிட்ட கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. அண்ணே, அண்ணே, சொல்லுமா. துர்கா கிடைச்சிட்டா அண்ணே. ஆமாம்மா. சூர்யா, மாரிதான் உன் அத்தை பொண்ணுன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்ச? மாரியோட வளர்ப்பு அம்மா தெய்வான அம்மா தான் மாரி அவங்க பொண்ணு இல்லைங்கிற உண்மைய முதல்ல என்கிட்ட சொன்னாங்க. அதத்தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லப்பா. அது மட்டும் இல்லப்பா, ஒரு நாள் மாரியோட தாத்தா என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. மாரியை பெற்ற அம்மாவோட அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாரி சின்ன வயசுல போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, செயின், காப்பு எல்லாத்தையும் பத்திரமா பெட்டியில் வச்சிருந்தேன். அந்த பொருளெல்லாம் நேற்று ராத்திரி திருட்டு போயிடுச்சு மாப்பிள்ளை. அவர் உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாரிதான் என் அத்தை பொண்ணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மரியா வாயாலேயே உண்மையை வர வைக்க தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணே, அண்ணைய பாத்தீங்களா அண்ணே? ஏன் பொண்ணதான் சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட மருமக என் தங்கச்சி பொண்ணுன்னு நினைக்கும் போது இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? மாரி உன்னோட பொண்ணா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டது உண்டு. அது உண்மையாயிடுச்சு. ஐயோ, நீ பெத்த பொண்ண பக்கத்திலேயே வச்சுக்கிட்டுதான் இத்தனை நாளா ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தோமா? மாறி இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. ஆஹா, மறுபடியும் சிஸ்டர் அண்டர் பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமா நடிக்கிறாங்க பாரு. இந்த தடவை யாரு ஜெயிலுக்கு போறாங்கன்னு தெரியலையே. வா சார். டோரை க்ளோஸ் பண்ணுங்க. ஆமா. போமா. இந்த அம்மா கூட்டிட்டு போய் லாக்அப்ல வைங்க, அப்புறம் சரி. விசாரிச்சுக்கலாம். அந்த விலங்க அவருங்க. கான்ஸ்டபிள் இங்க வாங்க. வாமா வா. உள்ள போ. போமா. சொல்லுங்க ஆண்டி, நான் பைத்தியம் இல்ல. இந்த சங்கிலியை கழட்ட சொல்லுங்க. ஹாசினி மாறி கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா உட்கார்ந்துருக்குதே. சிஸ்டர், நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அழகு தேவதை ஜாஸ்மின் வந்துச்சு. அநியாயமா நெருப்புல எரிச்சு செத்து போச்சு. அவ சாவுக்கு காரணமான
மாரியையும் சூர்யாவையும் பழி வாங்குறதுக்கு அவ தங்கச்சி ஜூனியர் அழகு தேவதை வந்துச்சு. அதுவும் இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்குது. உங்களை நம்பி வந்தவங்க எல்லாருக்கும் கதி அதோ கதி தான் போல இருக்கு. சிஸ்டர், நீங்க அடுத்ததா என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? என்ன சிஸ்டர் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஒரே யோசனையா இருக்கிறீங்க? நாம ஏன் மாறி விஷயத்துல மட்டும் இப்படி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோம்? விதி சிஸ்டர், விதி. மாறி இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நாம என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டோம். ஆனா ஒரு தடவை கூட அவளை ஜெயிக்கவே முடியல. என்ன பண்றது? நான் கூட்டிட்டு வந்த மரியாவை நானே பைத்தியம்னு சொல்ற அளவுக்கு டிராமா பண்ணி அவ வாயாலேயே எல்லா உண்மையையும் வர வச்சுட்டாங்களே. சிஸ்டர், எங்க மரியா உங்க பக்கம் கைய காட்டிடுவாளோ நான் பயந்துகிட்டே இருந்தேன் சிஸ்டர். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. ஒரு தடவை கூட நம்மளால ஜெயிக்கவே முடியல. எந்த விஷயம் இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு அம்மாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மாறி இந்த வீட்டோட வாரிசாயிட்டா மொத்த சொத்தும் அவளுக்கே போயிடும். கடைசியில நாம நடு தெருவுல தான் நிக்கணும். கவலைப்படாதீங்க சிஸ்டர், அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது சிஸ்டர். அதுதான் நடக்கும். உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னும் கொஞ்ச நாள்ல மாரிக்கு குழந்தை பிறந்துரும். ஜோசியர் சொன்ன மாதிரி அந்த குழந்தை தான் எனக்கு யமனா வரப்போகுது. கவலைப்படாதீங்க சிஸ்டர், 9வது மாசம் வளகாப்பு நடக்க போகுது இல்ல, அந்த விசேஷத்துல ஏதாவது ஒரு பிளான போட்டு மாரியையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் இல்லாம பண்ணிடுவோம் சிஸ்டர். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். என்ன சிஸ்டர், ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? அப்போ எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவை என்னைக்குமே நான் எடுக்க மாட்டேன். அப்பாடா, திருந்திட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் நாம அவசரமா எடுத்த முடிவால தான் தோத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த தடவை நாம எடுக்க போற முடிவு ரொம்ப தெளிவான முடிவா இருக்கணும். நிதானத்தை இழக்கும் போதுதான் நாம என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாம அப்படியே சொதப்பி வச்சுட்டு போயிடுவோம். இனிமே நாம கொஞ்சம் நிதானமாவும் பொறுமையாவும் யோசிக்கணும். ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா என் மக ஸ்ரீஜா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிஸ்டர். நம்ம கூடவே இருந்துகிட்டு அவ அக்கா மாரிக்கில்ல சப்போர்ட் பண்ணி இருக்கா. எப்பேற்பட்ட கேடியா இருப்பா அவ. ஸ்ரீஜா இப்ப எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் சிஸ்டர். நீ போய் அவளை கூட்டிட்டு வா. சரி, நான் இப்ப போய் கூட்டு வரேன் சிஸ்டர். இன்னைக்கு மாட்டினா நல்ல வேலை, மாறி காப்பாத்திட்டா. மாறி மட்டும் இல்லாம போயிருந்தா நான் கர்ப்பம் இல்ல, என் வயித்துல குழந்தை இல்லைன்றது அத்தைக்கு தெரிய வந்திருக்கும். என்னால இந்த வீட்லயே இருந்திருக்க முடியாது. ஆனா அத்தை நான் மாறி ஆளுன்னு நினைச்சு என் மேல கோவப்படுவாங்களே. நான் மாறி பக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயமும் தெரிஞ்சிருமே. என் வயித்துல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு கோவப்படுறத விட நான் மாறி ஆளுன்னு பேர் வாங்கிட்டு அத்தை கிட்ட திட்டு வாங்குறது தான் நல்லது. அதான் எனக்கான ஒரே வழி. என்ன சொல்றான்னு பாப்போம். ஸ்ரீஜா, வாங்க சித்தப்பா. கூட இருந்தே குழி பறிக்கிறதுல நாங்க தான் பெரிய ஆளுங்கன்னு நினைச்சோம். நீ எங்களையே மிஞ்சிட்டல்ல. ஓ மாமியார் உன்னை கூப்பிடுறா, வா. நினைச்சேன், போச்சு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்ன யோசிக்கிற? வரேன் சித்தப்பா. வா. வா. ஆஹா, சிஸ்டர் இருக்கிற கோவத்தை பார்த்தா மகளை வானநிலை போட்டு வறுத்துருவா போல இருக்குதே. மாட்டா.
கடும் கோபத்துல இருக்குது, பார்த்து பேசு. பேசு பேசு. அத்தை, எதுக்கு அத்தை என்ன வர சொன்னீங்க? நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸ்ரீஜா. நீ எனக்கு விசுவாசமா இருப்பேன்னு நம்பிதானே மாரியோட தங்கச்சின்னு தெரிஞ்சும் பொண்ணு ஏன் பக்கம் வச்சுக்கிட்டேன். ஹாசினி மாரிக்கு சப்போர்ட் பண்றதாலதான் அவளை தள்ளி வச்சுட்டு பொண்ணு என் மருமகளா நினைக்காம என் மகளா நினைச்சேன். இந்த வீட்ல உன்னை என்னைக்காவது நான் விட்டு கொடுத்திருப்பேனா? எதுக்கு மாரி சூர்யா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ண? அத்தை, அது வந்து சொல்லு, எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண? ஐயோ, இப்ப அத்தை கிட்ட என்ன சொல்றது? உண்மைய சொன்னாலும் மாட்டிப்பேன், பொய் சொன்னாலும் மாட்டிப்பேன். அத்தை, சூர்யா மாமா என்கிட்ட வந்து மிரட்டினார் அத்தை. சூர்யா மிரட்டினானா? நான் சொல்ற மாதிரி நீ பண்ணலன்னா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னார் அத்தை. அதுக்கு பயந்துதான் அத்தை நான் அவரை சொல்ற மாதிரி பண்ண. அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. நான் ஏதாச்சும் பண்ணிருப்பேன்ல. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. இனிமே நான் உன்னை எதுலயுமே நம்ப போறதில்ல. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத. எனக்கு அப்படியே உன் மேல ஆத்திரமா வருது. எனக்கு நீ துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் உன் வயித்துல நீ சுமந்துட்டு இருக்கிய அந்த குழந்தை. அந்த குழந்தைதான் என்னோட உயிரை காப்பாத்துன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். என் முகத்துக்கு முன்னாடியே வந்து நிக்காத. போய் இருந்து. போன்னு சொல்றேன்ல, காதுல விழல. போ போயிடு. பல பேருக்கு நீ துரோகம் பண்ண, உனக்கு உன் மருமக துரோகம் பண்ணிட்டா. இன்னும் அனல் அடிக்குதே. வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, என் வயித்துல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அத்தை என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியலையே. வாங்க Hi, சூர்யா, sir. உட்காருங்க. யா, தேங்க்யூ. ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. நாளைக்கு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். யா, ஷோர் சார். கான்ஸ்டபிள், ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க. ம், இந்தாங்க. சார், இந்தாங்க. கொடுங்க. ஓகே சார், இனி நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சார், மரியா அவளாவே எங்க வீட்டுக்கு வந்ததா சொல்றா. ஆனா எனக்கு என்னமோ இவ தானா வந்த மாதிரி தெரியல. யாரோ இவளை அனுப்பி வச்சுதான் இவ வந்திருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு யார் மேலேயா டவுட் இருக்கா? எங்க ஃபேமிலியே ஒரு கருப்பு உருவம் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்ஸ்பெக்டர் விக்ரமும் கூட இந்த விஷயம்லாம் தெரியும். இப்ப இந்த கருப்பு உருவம் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வேலை பார்த்த சண்முகம் தான் அது. ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் அந்த சண்முகத்தோட ஒய்ஃப் மரியாவை அனுப்பி வச்சிருக்கணும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சரி, நான் விசாரிச்சு பார்க்கறேன். சார், நான் மரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா சார்? தாராளமா போய் பேசுங்க. தேங்க்யூ சார். எதுக்காக என்ன பார்க்க வந்த? என்னமோ பெருசா என்கிட்ட சவால்லாம் விட்ட.
இப்போ நிலைமைய பாத்தியா? உன்னை பார்வதி அத்த பொண்ணு இல்லைன்னு முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுன்னு சவடெல்லாம் விட்ட வாயாலேயே உண்மையை வர வச்சேன் பாத்தியா? இங்க பாரு, உண்மையை கொஞ்ச நாள் தான் மூடி மறைக்கலாம், நிரந்தரமா மூடி மறைக்க முடியாது. இனிமேலாவது திருந்தி வாழ பாரு. நீ வெறும் 50 எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை அனுப்பி வச்சது யாரு? உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கோ. அதை விட்டுட்டு மேல மேல தப்பு பண்ணி உன்னை நீயே அழிச்சுக்காத. என் அக்கா ஜாஸ்மினை கொன்னீங்க, இப்ப என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இதுக்கான தண்டனைய நிச்சயம் நான் கொடுத்தே தீருவேன். ஒன்ன எதுவும் பண்ண மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி மாரியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் நான் அழிப்பேன். நான் அழிச்சு காட்டுவேன். இத செஞ்சு முடிக்கல, நான் ஜாஸ்மின் தங்கச்சி மரியா இல்ல. என்னடி சொன்ன? உன்ன என் மாரியும் குழந்தையும் அழிப்பியா நீ? அதுக்கு நீ உயிரோட இருந்தாதான் உயிரோட விட மாட்டேடி. சார், சூர்யா சார். சார் என்ன சார் பண்றீங்க? கையெடுங்க சார். கையெடுங்க சார் ப்ளீஸ். சூர்யா சார், விடுங்க சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க சார். சொன்னா கேளுங்க. சூர்யா சார், கையெடுங்க சார். கையெடுங்க சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ இன்னும் திருந்தல சார். இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. என்ன சார் நீங்க என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறீங்க போல இருக்கே. சார், நாளைக்கு அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் சார். அது வரைக்கும் எதுவும் ஆகக்கூடாது சார். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க கிளம்புங்க சார். முதல்ல மாரியோ என் குழந்தையவோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போங்க சார், ப்ளீஸ் போங்க சார். வாங்க சார். போங்க சார். நீ வேலை பாரியா? ஓகே சார். நீ உள்ள போமா. போமா, உள்ள போமா. மாரி, அம்மா, நான் உனக்கு இன்னொரு தடவை முத்தம் கொடுக்கட்டுமா? என்னம்மா இது? அம்மா புள்ளைக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? கொடுங்கம்மா. வாங்க சிஸ்டர். கூடிட்டாங்க ஐயா, கூடிட்டாங்க. சிஸ்டர், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? உங்கள்கிட்ட இவ்வளவு திட்டு வாங்கிய மக திருந்தலையே. உங்களுக்கு டஃப் கொடுப்பா போல இருக்குதே. அம்மா உன் பொண்ணு ஒண்ணு சேர்ந்து ஒரே முத்தமாவே கொடுத்துட்டு இருக்கீங்க. முத்த மழையால பொழியுது. குழந்தை பருவத்துல காணாம போன துர்கா இப்ப மாரியா வந்து சேர்ந்திருக்கா. சந்தோஷமா இருக்காதா பின்ன? ஹாசினிக்கு ஜால்ரா அடிக்கிறதே வேலையா போச்சு. எப்படித்தான் இவளால மட்டும் அடிக்க முடியுதோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாரி. நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. இருக்கும் இருக்கும். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. மாரி, மாமா, சூர்யா எங்கம்மா? ஹஸ்பண்ட் சார் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு மாமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறதா சொன்னாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வேற சொன்னாரு. சரி சரி. பாத்தீங்களா சிஸ்டர், ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எத்தனை பதில்கள். பெரிய சிங்க சூர்யான்னு நினைப்பு. அண்ணே, சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே என்னால பண்ண முடியலண்ணே. இனிமே என் பொண்ணுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ண போறேன். 9வது மாசம் வளக்காப்பு ஃபங்க்ஷனை பெருசா பண்ணணும்னே. நாளைக்கு நடக்க போற 9வது மாசம் வளக்காப்பு ஃபங்க்ஷன்ல எல்லா செலவையும் நானே ஏத்துக்க போறேன். அண்ணே, நீங்க என்னென்ன சொல்றீங்க?
இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பார்வதி? உன் பொண்ணுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அத்தனையும் கிராண்டா பண்ணு. ஆனா நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். முதல்ல உன் பொண்ணுக்கு நல்ல காரியம் பண்ண போறேன். அத பொன்னியம்மன் கோயில்ல வச்சு பண்ணிடு. ஏன்னா அம்மனோட ஆசீர்வாதமும் கிடைக்கும்ல. சரிங்க அண்ணே. சிஸ்டர், இவர் பாசமலர் சிவாஜி கணேசன், அந்த அம்மா சாவித்திரி, 2 பேரும் பொழிகிற பாசமணிய தாக்க முடியலையே. மாரி, நீ ஏமா இனிமே அந்த வீட்ல இருக்கணும்? நீ ஏன் கூட ஏன் பக்கத்திலேயே இரு. நீ என்னை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும். இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா.